Hello aspirants, welcome to TN Bankers Academy. This is Mitra. RBI assistant today preliminary exam kana practice set தான் இது practice set part 4. Without any delay நம்ம session குள்ள போயிடலாம். நேத்து மாதிரி as usual 10 seconds வச்சுப்போம் timer. So that exam அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸ்பீடா அட்டெண்ட் பண்ணிடலாம். Okay. Your first question. Word replacement தான். You can start now. ஓகே பீப்புள் தீஸ் டேஸ் வாண்ட் டு டிசிப்ளின் வித் தேர் ஃபுட் கண்டிப்பாக எரர் தான் இன்டர்மிட்டன்ட் இன்னோவேட்டிவ் ஸ்க்ரூட்டினிட்டி இஸ் நாட் ரைட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் தேர் ஃபுட் இஸ் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கண்டிப்பாக இந்த செகண்ட் பார்ட் தான் எக்ஸலண்ட் ஸோ இதை பார்த்துக்கோங்க தே ஆர் வில்லிங் டு ட்ரை நியூ cuisines. Having said that, the excellence of the food has become a major concern. Excellence of the food has become a major concern. அப்படின்னு இருக்கு. So, you can answer which can replace that excellence. Major concern எது major concern-ஆ இருக்கும்? Excellence concern-ஆ இருக்குமா? ஃபுட்டு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது ஃபுட்டுடைய ஸ்டாண்டர்ட் பார்க்க மாட்டாங்க அவைலபிலிட்டி பார்க்க மாட்டாங்க ட்ரெத்தும் பார்க்க மாட்டாங்க குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் இஸ் த மேஜர் கன்சர்ன் அப்படின்னு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான வேர்டை படிச்சுக்கோங்க சென்டென்ஸை படிச்சுக்கோங்க விச் இஸ் they don't mind speaking a little more if they are getting the best quality without impairing their health so இந்த impairing replace பண்ற word impairing their health ஸோ இம்பேரிங்னு வந்திருக்கு இம்பேரிங் தேர் ஹெல்த் வராது இனாக்வஸ் தேர் ஹெல்த் வராது இம்ப்ரூவிங் தேர் ஹெல்த்தும் வராது டிஸ்ட்ரெஸிங் தேர் ஹெல்த்தும் வராது காம்ப்ரமைசிங் வித் தேர் ஹெல்த் அதனை வரும் அதாவது இங்கே பாருங்கள் டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் அ லிட்டில் மோர் இஃப் தே ஆர் கெட்டிங் த பெஸ்ட் குவாலிட்டி வித்தவுட் இம்பேரிங் தேர் ஹெல்த் காம்ப்ரமைசிங் தேர் ஹெல்த் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் வேர்டு பார்த்துக்கோங்க India are constantly trying to come up with new food items and the ready-to-eat food industry is bearing tremendous growth. Okay, which can replace this? Which word can replace this bearing? Bearing tremendous growth, witnessing tremendous growth. Bearing tremendous growth, witnessing tremendous growth. Witnessing tremendous growth is the correct answer. Okay. Next sentence பார்ப்போம். West following has always been a tendency for Indians as it also applies to eating habits. Tendency. Okay, I think tendency is the much suited word there. So you can answer. ஓகே டெண்டன்சியுமே அங்கே கரெக்டாக தான் இருந்தது பட் இன்ஸ்டீட் நம்ம இதையும் பார்த்துருவோம் ரிச்சுவல் வராது ஃபேண்டம் வராது ஃபேட் வராது பர்செப்ஷனும் வராது டெண்டன்சி தான் வந்து கரெக்டான வேர்ட் ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் நீடட் ஓகே ஸ்பாட் தி எரர் போகலாம் ஓகே யோர் டைம் ஸ்டார்ட் நவ் Okay, many international companies are invested in India as India is one of the world's fastest growing economies. Okay, many international companies, okay, many follow பண்ணி companies வந்திருக்கு are invested in India is the error because are invested in India இந்த சென்டென்ஸ்ல India is one of the world's fastest growing economies அப்படின்னு சொல்லிட்டு present பத்தி பேசியிருக்காங்க இங்க invested in pastல பேசியிருக்காங்க ஸோ இதுதான் error are investing in India should be replaced okay va are invested in India is replaced with are investing in India okay next question polam
He is suffering from severe backache since Monday as he has been working on the computer for at least 8 hours a day. He is suffering from severe backache. Since Monday கரெக்டாக இருக்கு. As he has been working on the computer for at least 8 hours a day. ஸோ இந்த இடத்துல இங்கே தான் எரர் இருக்கு. நம்ம வித் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டால் அது கரெக்டாக இருக்குமா? வித்தவுட் அப்படின்னு போட்டதுன்னா கரெக்ட். அதே மாதிரி தான் பேக் கேக் ஒன்றா தான் சேர்த்து போடணும், தனித்தனியாக போடக்கூடாது. ஸோ பேக் கேக் தான் இந்த இடத்துல எரர். பேக் கேக் இஸ் அ சேம் வேர்ட். ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி போடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. Leaders enable a group by imagining and create a future which will fulfill the purpose of the group. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இங்கே தான் எரர். இமேஜினிங் அண்ட் கிரியேட் அப்படின்னு இருக்கு. இமேஜினிங் அப்படின்னு இருக்கும்பொழுது அண்ட் இருக்கும்பொழுது பேரலிசம் ஃபாலோ பண்ணோம்ல. இமேஜினிங்னு இருக்கு, கிரியேட்னு இருக்கு. ஸோ பேரலிசம் ஃபாலோ பண்ணும்போது இங்கே இமேஜினிங் இருந்தால் இந்த இடத்துல கிரியேட்டிங் தான் இருக்கணும். ஸோ இதுதான் எரர். இந்த இடத்துல அண்ட் creating. Is that correct? Next question. Okay. A misogynist is a person who is hating women or behaves that men are much better than women. ஓகேவா? இந்த இடத்துலையும் சேம் தான். இங்கே ஆர் இருக்கு. who is hating women or believes ன்னு இருக்கு. இங்கே believes கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. who is hating women's வரக்கூடாது. who hates women அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? ஸோ ஆர் இருக்க இடத்துலையும் வந்து நம்ம பேரலிசம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆர் பிலீவ்ஸ் இந்த இடத்துல who hates women or believes that man are much better than women. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல பார்க்கும் தே பாட் த ஹவுஸ் இன் 2006 and they did a lot of work on it since then. ஓகேவா? since then வந்துடுச்சு. since then வந்ததுனாலே இது வந்து எப்படி பேசுதுன்னா லைக் பாஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல டிட்ன்றது வந்து லைக் ப்ரெசண்ட்டை டினோட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்கு. இந்த இடத்துல தே have done a lot of work. they have done a lot of work. அதுதான் கரெக்டான வேர்டாக இருக்கும். did ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு they have done a lot of work அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே, பேராஜம்பிள்ஸ் வந்த உடனே நம்ம ஒரு 1 minute நோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஒரு 2 minutes 22 seconds கொடுக்கலாம். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பேராஜம்பிள். Try to find the first and last sentences.
ஓகே, டைம் இஸ் அப். ஓகே, இப்போ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நவ் பார்ட்டிசிபேட் இன் குரூப் டிஸ்கஷன். நோ, ஓவரால் தீஸ் சேலஞ்சஸ். கண்டிப்பாக இது வந்து லாஸ்ட் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, ஸ்கூல்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, டிஸ்பைட் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. வெயிட், ஸ்கூல்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஹாவ் பீன் அடாப்டிங் நியூ teaching methods to make learning more interactive. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சி. ஐ திங்க் பி வந்து லாஸ்ட் சென்டென்ஸாக வச்சுப்போம். ஓவரால் பற்றி இல்லை ஒரு கன்க்ளூஷன் பற்றி இல்லை ஒரு எண்டிங்கை பற்றி பேசுறது வந்து லைக் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இன் பிட்வீனில் இந்த இருக்க 3 வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்ட்டிசிபேட் இங்கே சொல்லுங்கள். ஸ்கூல் அக்ராஸ் த கண்ட்ரி ஹேவ் பீன் அடாப்டிங் நியூ டீச்சிங் மெத்தட்ஸ் டு மேக் லேர்னிங் மோர் இன்ட்ராக்டிவ். ஓகே, டெக்னாலஜி, இந்த இடத்துல டெக்னாலஜி அடாப்டிங் நியூ டீச்சிங் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்ட்டிசிபேட் இன் குரூப் டிஸ்கஷன், ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் விச் ஹெல்ப் தெம் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் பெட்டர்ஸ். இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டீச்சிங் சச் அஸ் ஸ்மார்ட் போர்ட், எஜுகேஷன் ஆப் அண்ட் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் ஆர் பிளேட் அ கீ ரோல் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த 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 இது தானே நெக்ஸ்ட்டாக வரும். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரீசனாக இது இருக்கும்ல. ஸோ இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் இன் குரூப் டிஸ்கஷன். ஸோ அதாவது இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் இன் குரூப் டிஸ்கஷன், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் ஹெல்ப் தெம் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் பெட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்ன நமக்கு? பேலன்ஸ் டிஸ்பைட் டி. So despite these advances, challenges remain, including unequal access to resources in rural and urban area. So இதை போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கோட் பண்ணியாச்சு. CEADBE. ஓகேவா? CEADBE. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ட் எதுவாக இருக்கும்? தேர்ட் வந்து ஏ. ஃபிஃப்த் சென்டென்ஸ் எது? ஃபிஃப்த் சென்டென்ஸ் வந்து பி. செகண்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? செகண்ட் சென்டென்ஸ் இஸ் இ. ஃபோர்த் சென்டென்ஸ் இஸ் டி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆப்வியஸ்லி சி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்வாப்பிங்க்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். Okay, a stable government is essential for a developing political. No, developing economy வரலாம்ல. ஸோ கண்டிப்பாக Q தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ developing economy as it promotes political and ensures growth as it இங்கே ஆப்ஷனே தப்பாக இருக்குது. QRP தான் இருக்கும். ஸோ as it promote economy and ensures political stability. So a stable government is essential for a developing economy. Q, as it promotes growth and ensures political stability. Okay va? Okay, next question. Okay, effective communication plays a vital role in professional no, in relationships can be there. So Q,
which helps in building relationships and enhances which helps in building a relationship. Okay. First எது வராது. Effective communication plays a vital role in skills. ஓகேவா? In skills which helps in building relationships. கரெக்டாக இருக்குது. Qயோட position. Okay. Next. And enhances professional success. So RQP is the right option. Next. Okay. Education is the foundation of a strong society. Okay, P correctா இருக்கு. As it develop knowledge and promotes critical thinking. PRQ is the right option. Next question. Okay, technology has transformed modern productivity. No, modern life by improving efficiency. Correct, efficiency உடைய place கரெக்டாக இருக்கு. And increasing productivity. ஓகேவா? RQP is the right answer. Next question. Okay, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. A healthy lifestyle contributes to overall well-being. Okay, P கரெக்டாக தான் place ஆயிருக்கு. By reducing stress and improving physical fitness. PRQ is the right answer. Okay, ஃபில்லர்ஸுக்கு வந்து ரீட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து நம்ம லைக் ஒரு 20 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். Your time start now. Okay. The plane dashed already when the pilot announced that there would be a delay in getting to the gate. Okay, va? The plane landed already. The plane has landed already. The plane had landed already. The plane will land. So will land கண்டிப்பாக கிடையாது. The plane landed இது வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஸோ அதுவும் கிடையாது. இந்த இடத்துல ஆல்ரெடி வென் இதுதான் ஒரு கீவேர்ட். இந்த ஆல்ரெடி வென் வந்து எப்படி இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால ஹேட் லேண்டட் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஹேஸ் லேண்டடும் வராது. ஹேட் லேண்டட் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ த பிளேன் ஹேட் லேண்டட் ஆல்ரெடி வென் த பைலட் அனௌன்ஸ் தட் தேர் வுட் பி அ டிலே இன் கெட்டிங் டு த கேட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஷாப்பிங் ஆன்லைன் டேஷ் இன் பாப்புலாரிட்டி நவடேஸ். ஓகேவா? நவடேஸ் அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஹேஸ் பீன் க்ரோஸ் இஸ் க்ரோயிங், நன் ஆஃப் திஸ். ஓகேவா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா நவடேஸ்,
Shopping online is growing in popularity nowadays is the correct answer. Has been எல்லாம் வராது. So simple இருக்கிறதுனால is growing in popularity nowadays is the correct option. Next question. Okay, James Dash at the university since June. இந்த since June வந்து ஒரு past continuous தருதா. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஆஃப் ஆகிடும். ஸோ இஸ் டீச்சிங்கை விட ஹேஸ் பீன் டீச்சிங் தான் கரெக்டாக இருக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கும் பொழுது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஷின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஃபில் இருக்கும்பொழுது ஒரு வாட்டி சென்டென்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்துருவோம். ஆர்ஃபனேஜ் டேஷ் ஃபுட் அண்ட் ஃபன் ஃபேர் நெக்ஸ்ட் மந்த் டு டேஷ் மணி ஃபார் த பில்டிங் ஃபண்ட். டூ டேஷ் நல்லாவே தெரியும். டூ பக்கத்தில் வேர்ப் வந்து அதோட நார்மல் ஃபார்மில் தான் இருக்கணும். லைக் இன்ஃபினிட்டிவ் இருக்கணும்ல, இன்ஃபினிட்டிவாக இருக்கிறதுனால நார்மல் ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் அப்புறம் ரைஸும் கண்டிப்பாக வராது. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் வில் ரைஸ் நெக்ஸ்ட் மந்த் டு ரேஸ் மணி ஃபார் த பில்டிங் ஃபண்ட். வில் ஹோல்டு கண்டிப்பாக வராது. ஆர்ஃபனேஜ் வில் ஹோல்டு வராது. ஓகேவா? சாரி, ஆர்ஃபனேஜ் ஹோல்ட்ஸ் வராது கண்டிப்பாக. அதே மாதிரி இஸ் ஹோல்டிங், orphanage is holding a food and fun fair next month to raise. So will be holding வராது, will hold வராது. Will is holding, the orphanage is holding a food and fun fair next month to raise money for the building fund. Okay va? Okay, next question. ஓகே, மார்த்தா டேஷ் 3 miles a day before she broke her leg. அதாவது கால் உடையறதுக்கு முன்னாடி, அதாவது பாஸ்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஹேட் பீன் வாக்கிங் தான் கண்ணு முடின்னு டிக் பண்ணிக்கலாம். ஹேட் பீன் வாக்கிங். ஓகேவா? ஹேட் பீன் வாக்கிங். ஓகே, மிஸ்பெல்ட்கோ 20 seconds கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. Okay, the manager emphasized the importance of teamwork and collaboration. பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிச்சு டபுள் எல் தான் கொலாபரேஷனுக்கு வரும். மிஸ்பெல்ட் கொலாபரேஷன் தான். மேனேஜர் எம்பசைஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் ஒர்க், இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கொலாபரேஷனில் தான் மிஸ்பெல்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, many companies are focusing on sustainable practices to protect the environment. Company spelling correct, focusing spelling correct, sustainable, protect spelling correct, sustainable பாருங்க, sustainable என்ன வரணும், a missing, so sustainable தான் wrong. Next question.
Okay. The committee decided to postpone the meeting due to unavoidable circumstance. Committee, okay, double M, double T, double E, correct. Decided, postpone, avoid, unavoidable. எல்லாமே correct. So, all are correct தான் இதுக்கான option. Next question. Okay. She received an award for her outstanding performance in the competition. So, award outstanding competition correct. Received. Receive வந்ததுனாலே நல்லா பாருங்க. ஆர்இ எல்லாமே கரெக்டாக வந்துடும். சிஇஐவிஇ தான் வரும். இந்த 2 ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காகவே இதை வைப்பாங்க. ஸோ ரிசீவ். ஸோ இஐவிஇ சவுண்டு தான் வரணும். ஸோ ஐஇவிஇ அப்படி இருந்ததுன்னா அது எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் த ஃபைனல் கொஸ்டின். Okay, the organization is committed to providing quality education to all students. So பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இப்படிதான் வரணும். பட் இந்த இடத்துல எரராக இருக்குது. ஸோ கமிட்டட் தான் எரர். ஓகே ஆஸ்பிரன்ஸ், 30 questions இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ப்ராக்டிஸ் செட்டில். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக வருமானு சொல்லிட்டு கேட்டால் அது எனக்குமே தெரியாது. பட் ஈஸி ப்ளஸ் கஷ்டமான கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம கஷ்டமாக வந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக வந்தாலும் ஸ்பீடாக போட்டு நம்மளே ஒரு வாட்டி ரிவ்யூவுமே பார்த்துடலாம். நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி நார்மலைசேஷன் பண்ணுறதுக்காக இங்கிலீஷை கஷ்டமாகவும் வைக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் வைக்கலாம். பட் இங்கிலீஷில் வந்து நம்ம 30/30 ஸ்கோர் பண்ணுறது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஸ்கோரும் பண்ணுவோம். ஓகே ஆஸ்பிரன்ஸ், இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாவது இல்லை எரர் இருக்கா மாதிரி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.